முதல்ல இந்த திருச்செந்தூர் தொகுதி வேட்பாளர் ஜே.கே.ஆர். அவர்களுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சுமார் 4 மணிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் தளபதிக்காண்டி இந்த காயல்பட்டினம் நகரத்தில் வந்து வாக்களித்த நம்ம கழக உடம்பரப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறுவதற்காக என்னுடன் பயணித்த தளபதி நெஞ்சில் குடிக்கின்ற நண்பா நபிகளுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே காயல்பட்டினம் ஊர் வந்து மறக்க முடியாத ஊர். நம்முடைய எதிர்பார்ப்பை விட அதிக ஓட்டை வாங்கி கொடுத்தது நம்முடைய காயல்பட்டினம், சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் கழக நண்பர்கள் வந்து இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் என்னது போய் வாக்கு கேட்டீங்க. உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு நம்ம தளபதி அவர்கள் என்னது முதலமைச்சராக பதவியிருக்காங்க. சீக்கிரம் இதே தொகுதியில் நம்ம 25,000 ஓட்டுக்கு மேலே நாம் ஜெயிக்கிற காலம் வந்துடும். அது ரொம்ப கிடையாது, குறித்து வச்சுக்காங்க. இன்னொரு 3 மாதத்துல 4 மாதத்தில் இடத்துல வரும். அப்போ இந்த காயல்பட்டினம் மட்டும் இல்லை, திருச்செந்தூர் தொகுதியை நாம் தளபதி கோட்டையாக என்னது மாற்றி காமிச்சிடலாமா? இப்போ எங்கள் ஊர் எம்எல்ஏ அனிதாவுக்கு வந்து கொஞ்சம் என்னன்னு தெரில. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இறங்குமாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே கமெண்ட்ஸு. இன்றைக்கி நான் சொல்லுதேன், நீங்கள் எதற்கு ஆதரவச்சுனா கொடுத்தீங்க? அந்த தொகுதியை வந்து என்னது ரிசர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் இப்போ இந்த தொகுதியை நீங்கள் ரிசர்வ் பண்ணுங்கள். எங்கள் கடைக்கோடி உறுப்பினர் நிப்பாட்டி நாங்கள் 20,000 வாக்கில் இருந்து ஜெயிப்போம். உங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து ஆதரவு வச்சுன்னா வேண்டாம். ஒரு சாதாரண தொண்டரே போகும் குறிக்கொண்டு 4 மாதத்தில் கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வரும். அதில் அப்போ இந்த காயல்பட்டினம் நமது கோட்டை, திருச்செந்தூர் தொகுதியும் நமது கோட்டை, சரிங்களா? உண்மையில் எங்களுக்காக உழைத்த அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய கோடான கோடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.